நம்ம அண்ணன் பார்த்தீங்களா மீன் பிடிக்கிறதுக்கு என்ன கெட்டப்பில் வந்திருக்கானு, சரியான கெட்டப்பு. திரும்ப புறையின்னு புது ஸ்பாட்டுக்கு வந்து வந்திருக்குங்க. ஆனால் இங்கே வந்து விரால ஒரு வந்து கிடைக்காதுன்ட்டாங்க. வெறும் ரோகு காட்டில் பட்டை இந்த மாதிரி தான் இருக்கான். அதனால் வேறு இது வந்து ட்ரை பண்ண போகிறோம். அண்ணனுக்கு வந்து ஸ்ட்ரைக்கு யூத்துக்கு தான் போட்டார். நான் சிக்கா எடுத்துகிட்டு இருந்தீங்க இல்லை போட்டு இழுத்தீங்களா? சிக்க எடுத்தீங்க போட்டு இழுத்துட்டு இருந்தீங்களா? சரி சரிங்கண்ணா. அட இவத்துக்கு மொட்லி காசு இருக்குங்களோ? சின்னதுங்க தலைவில் கரெக்டாக தலைவில் லாக் ஆகிருக்கு. ஏர்லி மணிக்கு இன்றைக்கி வந்துட்டோம். பாருங்கள், ஒரு 7 மணி தான் ஆகுது. அதுவுமே ஒரு குட்டி ஸ்ட்ரைக் ஆகிருக்கு. குட்டி விரால் தலைவில் கடிச்சிருக்கு. அவட கண்ணிலே விட்டுருச்சுங்கண்ணா. ஓஹோ பரவாயில்ல, டக்குன்னு கழட்டுற மாதிரியான ஒரு இது. அண்ணா குட்டிங்க ஒரு 250 கிலோக்குள்ள என்ன 200. ஓஹோ இங்கே அதான் கரெக்டாக தலைவில் ஏறிதாயிடுச்சு. பேக்கில் போடலீங்களா? இப்போ நான் அப்படியே கொஞ்சம் நேரம் தண்ணியில் வைப்போம். ஒரு 8 மாமா பசங்களோட மீன் பிடிக்க வந்திருக்கோம். ஏகப்பட்ட வெயில் அடிக்குது. 2 பேரும் அடம் முடிச்சுட்டு போகலான்னு சொல்லி கூப்பிட்டு வந்துட்டாங்க. எங்கே பிடிச்சது இப்போ அதெல்லாம் பாட்டிலே அந்த குண்டா வயிறாக உளுந்துருண்டெல்லாம் எடுத்துட்டு விடாத. இந்த குட்டி தாங்க நேற்று புல் போதில் நேற்று கொஞ்சம் பிடிச்சான். நான் பால் சீட்டுக்கு ரெடி பண்ணுறேன். ரெடி பண்ணிவிட்டு போடுவோம். யாருமே வரல, நாங்கள் 3 பேர் தான். நீங்கள் இங்கே தள்ளிவிட்டு போக வேண்டியதான். யூடியூப்பை பார்த்து பெரிய லெவலில் மீன் பிடிக்கலாம்னு சொல்லி ஆசையாக எப்பயும் செலவு பண்ணிட்டு வருது. இந்த தடவை நிறையா செலவு பண்ணியிருக்கோம். இந்த தடவை 5 ஹூக் செட்டு, அதாவது பால் செட்டு 4, ஒரு ஸ்பைடர் செட்டு 1. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எப்போ போல் இதுக்கு இப்போ வந்து பார்த்திங்கன்னா வாத்து முட்டை, சத்து மாவு, மைதா மாவு, கோதுமை மைதா மாவு எல்லாம் வாங்கிட்டு வந்து இப்போ வந்து கலக்கி பார்ப்போம், ஃபீட் பண்ணி பார்ப்போம். மீன் மாட்டுச்சா அப்படின்னா நமக்கு வந்து பார்ப்போம் எப்படின்ட்டு. பாப்பாங்களே வேறு எல்லாம் இந்த வெயிலில் கூட்டு வந்திருக்கேன் மீன் பிடிச்சாருன்னு. இல்லை இவங்க தான் என்ன அடம் பிடிச்சி போகலான்னு சொல்லி கூப்பிட்டு வந்திருக்காங்க. இங்கே வந்து ஒரு 4 பால் செட்டு போட்டிருக்கீங்க. 1 2 3 அங்கே 4 மாட்டியிருக்கும். இது பாருங்கள் இப்போ ப்ரோ, இது பாருங்க இழுக்கு டெம்பராகவும் பாருங்கள். இதான் இழுக்குது பாருங்கள். அதாவது போது பாருங்கள் மீன் மாட்டிச்சு. ஆனால் எந்த மீன் தெரில. இல்லை நீங்கள் இழுங்க நான் வீடியோ எடுத்துக்கிறேன். குட்டியம்மா மறந்துனேவா இல்லை மாட்டிக்கிறது ஒரு நிமிஷம் அப்படியே பிடிச்சி பாருங்கள். மாட்டிருக்கான்னு தெரியும். ஏன்னா இல்லை இருங்க, அப்படி இழுங்க. சுண்டுதுங்களா? மாட்டிக்கிச்சா? சாமி அந்த பை எடுத்துகிட்டு அந்த ஆரஞ்சு பை, அந்த ஆரஞ்சு கலர் சிவப்பு கலர் பை சைஸாக தெரியுதாங்க ப்ரோ? இருங்க இழுக்குதா? இப்போ இழுக்குது, நல்லா தெரியுதா? மாட்டிக்கிச்சா? நான் மீன் அடிக்குதா? இழுக்கு அடிக்குதா? இழுக்குது. அப்போனா மாட்டிக்கிச்சு. குட்டியுமே யாரும் பை கொண்டு வாங்க. ஆனால் பெருசாக இருக்குதா இல்லை சின்னதாக இருக்குதா? பட்டைக்கு இது மாட்டிருக்கு போதுங்க ப்ரோ. சின்னதா? சின்ன இதுப்பா. சரி வேணாம், பை வேணாடா தம்பி. குட்டி இது பட்டை தான் ப்ரோ, பெரிய பட்டான. இல்லை விடு பையன் அங்கேயே இருக்கட்டும். சைஸ் பட்டை ப்ரோ, சைஸ் பட்டை. அப்பா சாமி, இவ்வளோ பெரிய பட்டை மாட்டிருக்கு ப்ரோ. என்ன ப்ரோ, எங்கே போட்டாலும் பட்டை தான் மாட்டுது. கை சைஸுக்கு இருக்க மாட்டேருக்கு. கை வைங்க. அடேங்க அப்பா, கை சைஸுக்கு இருக்கு. ஒரு 300-400 கிராம். சார் நானே ஏதோ கெண்டை இந்த மாதிரி மாட்டுன்னு பார்த்தா சைஸாக மாட்டிச்சு. ஆனால் சைஸாக மாட்டிக்கிச்சு. வாங்க எடுத்துகிட்டு போயிடலாம். இவங்க பாருங்கள், கை சைஸ் அவர் பிடிக்கிறாரு பாருங்கள். அந்த அளவுக்கு ஒரு பட்டை வந்து மாட்டிருக்கான, பெரிய பட்டை. ஃபஸ்ட் டைம் ப்ரோ இவ்வளோ பெரிய பட்டை பிடிக்கிறது. பரவாயில்ல, நல்ல சைஸு பாருங்க. வாய் பாருங்கள் இவ்வளோ பெருசுங்க. பார்த்தா தெரியும். விட்டோம்னா ஓடிடும். அதே மாதிரி முள்ளும் குத்திரும். முள்ளு ஏறிட்டு இருக்கு. ஐயோ அட குட்டியுமே பை கொண்டு வாங்க சீக்கிரம். அங்கேயே போட்டுடலாம். அங்கேயே கொண்டு போயிடலாம். சரி வாங்க எடுத்துகிட்டு மாவு.
தூரமாக போடுங்க. ஆஹா என்ன சின்ன 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 சின்னச்சு பிடிங்கிச்சிங்களா? சிக்கு போடு. விஷயம் நடக்குது. அதாவது இந்த ஊருக்கு பக்கத்து ஊர் தான் நான். ஆக்சுவலாக இங்கேருந்து 4 கிலோமீட்டர் தான் நான். இந்த ஊரில் நாங்கள் வலை போட்டாலே வந்து ஆக்சுவலாக பேசுவாங்க. ஆனால் ஹிந்திக்காரங்க இங்கே வந்து வேலை செய்ய வராங்கல்ல, அவங்க பாருங்கள் எத்தனை பேர் வலையை கொண்டு போட்டு மீன் பிடிக்கிறாங்கன்னு. இது வந்து நல்லதுக்கு இல்லை தான். எல்லா இதுலேயுமே இவங்க வந்து இப்போது ஆக்கிரமிச்சிட்ருக்காங்க கொஞ்சம் கொஞ்சமாக. பாருங்கள், ஒரு 2 மாட்டிக்கிச்சு. 2 விரல் இருக்குது. ஆனால் சேரு ஏகப்பட்ட சேரு, ஏகப்பட்ட சேரு எல்லாம் 2 மாட்டிக்கிச்சு. 2 விரல் 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 விரல். பாருங்க, ஹிந்திக்காரங்க வலை போட்டு மீன் பிடிச்சிட்டு இருக்காங்க. நம்ம கூட போட்டு பிடிக்கல, இவங்க போட்டு வலை போட்டு பிடிச்சிட்டு இருக்காங்க. ஓஹோ, வேறங்க வேற செஞ்சு பிடிச்சிட்டாங்க. இங்கெல்லாம் சின்ன சின்னதாக தான் இருக்கும், அங்கே தான் பெருசு. இதெல்லாம் சின்னது தான், அங்கே பெருசாக இருக்குது. ஹிந்திக்காரங்க இங்கே பக்கத்தில் ரிக்கு கம்பெனியில் வேலை செய்கிறாங்க. இன்றைக்கி 2 மணிக்கு ஷிஃப்ட் ஆமா, அதனால் மீன் பிடிக்க இங்கே வந்துட்டாங்க. நல்லா ஆழமாக விடணும், சேத்துல தான் இருக்கும், நல்லா ஆழமாக விடணும். அதான் நல்லா ஆழமாக விடணும். 3 பேர் இறங்கிட்டாங்க. நேற்று ஒருத்தர் நம்ம தமிழ்காரர் ஒருத்தர் வந்து பிடிச்சிட்டு இருந்தாரு, சின்ன வலையை போட்டு மீன் இருக்கிறத பார்த்துட்டு போய் ஒரு செட்டு அவங்க எங்கேயும் கூப்பிட்டு வந்துட்டாங்க. அவங்க இறக்கப்பட்டு வேலை செய்வீங்களாம். அவரிக்குட்டி பிடிச்சிட்டாங்க. இன்னொரு அவரிக்குட்டி மாட்டிச்சு. இன்னொரு அவரிக்குட்டி பிடிச்சிட்டாங்க. பாய் மட்டை चल 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 हाँ चल और चल ए जाओ जाओ வலையை மேலே பிடிச்சி தூக்கிட்டு வரீங்க, மாட்டாது. அடியில் சேத்துல விட்டு தூக்கிட்டு அவர் பாருங்க, மேலே தூக்கிட்டு வர்றாரு. பாட்டில் எடுத்து விடுறோம். தூக்கிட்டான். ஒரு விரல் குட்டி ஒன்று வெளியே வந்துருச்சு. இன்னொரு சைஸு, இன்னொரு சின்னது. இருக்கு அதான் இருக்கு. அட ஒன்று ஓடிச்சு, அது ஒன்று அங்கே ஒன்று இருக்குது, ஒன்று ஓடிச்சு. சின்னதெல்லாம் ஓடி போயிருதுங்கண்ணா, கொஞ்சம் பெருசா இருக்கிறதா நிக்குது. சின்னதா இருக்குது, ஓட்டையில் பூந்து ஓடி போயிரு.